எங்கேயோ ஒரு பொண்ணு சைக்கோ புருஷனுக்கு அடிபட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு பார்க்க வந்திருக்கா. அப்போ அங்கே டாக்டர் செக் பண்ணி பார்த்துட்டு அவனோட கண் பார்வை போயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கப்புறம் இவனுக்கு கண்ணு தெரியாது அப்படின்னு சொல்றாங்க. இந்த விஷயம் அவனுக்கு தெரிஞ்சு அவன் பயங்கரமா கோபப்பட்டு கத்திக்கிட்டே இருக்கான். என்னால எதையுமே பார்க்க முடியல, எனக்கு எல்லாமே இருட்டா தெரியுது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. ஆனா பொண்டாட்டி நம்ப மாட்டா, நீங்க பொய் தான் சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நிஜமாவே எனக்கு எதுவுமே தெரியல, என்னோட கண் பார்வை போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் ப்ராமிஸ் பண்ணி சொல்றான். அதுக்கப்புறமா தான் அவன் நம்புறா. அப்புறம் மறுநாள் ஆனதும் அவன் அந்த ஹாஸ்பிட்டலோட பில்டிங் மேலே ஏறி நின்றுட்டு இருக்கான். தற்கொலை பண்ணிக்க போறேன்னு வேற சொல்லிக்கிட்டே இருக்கான். இதை பொண்டாட்டி பார்த்துட்டு ஷாக் ஆயிட்டு, எதுக்காக இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க, கீழே இறங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கா. ஆனா அவனோ கேட்க மாட்டேங்கிறான். இல்ல, என்னால ஒரு குருடனால வாழ முடியாது, அதனால நான் சூசைட் பண்ணி சாகத்தான் போறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். தப்பான முடிவு எடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவளும் எவ்வளவு சொல்லி பாக்குறான். ஆனா அவன் கேட்க மாட்டேங்கிறான். அப்புறம் எப்படியோ அவனோட பக்கத்துல வந்து அவனை தடுத்து நிறுத்த பார்த்துட்டு இருக்கா. ஆனா அவனும் நான் சாகத்தான் போறேன், நான் ஒருவேளை சாகக்கூடாதுன்னு நீ நினைச்ச அப்படின்னா அப்ப நீ எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணி கொடு, என் குழந்தைகிட்ட இனிமே நீ நெருங்க மாட்டேன்னு ஒரு ப்ராமிஸ் பண்ணி கொடு, அப்பதான் நான் இங்கிருந்து கீழே குதிக்க மாட்டேன், இல்லைனா நான் இப்பவே குதிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு பிளாக்மெயில் பண்ணிக்கிட்டே இருக்கான். அவளுக்கும் வேற வழி தெரியாம புருஷனோட உயிரை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக இதுக்கப்புறம் நான் என் குழந்தை விஷயத்துல தலையிட மாட்டேன், அவளை விட்டு நான் நிரந்தரமா பிரிஞ்சிடுறேன் அப்படிங்கிற மாதிரி அழுதுகிட்டே சொல்றா. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும்னா கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணி பாருங்க. அப்புறம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.